ஒரு தேர்வை சரியாக நடத்த முடியாத இந்த கவர்மெண்ட்டு அந்த தேர்வை ரத்து பண்ணுறதை விட்டுட்டு இது மாதிரி முரண்டு பிடிக்கிறது வந்து இது வந்து முதல்வர் விஜய் அவர்களும் சரி சப்போர்ட் அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. முதலமைச்சராக அவருக்கு நிறைய பணி சுமைகள் இருக்கும். இனிமேல் அதுக்கு வந்து அவங்க ஆதரவு தருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டிவிக்கு இனிமேல் தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அவங்க எப்படியும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க இந்த ஒரு அமைச்சரை மட்டும் பதவி விலகினா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? அதுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று அதை பதவி விலகிறது தான் இதுக்கு வந்து. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 3 நாட்களாகவே அடிக்கடி வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க பேர், செய்தித்தாள்கள்லையும் சரி ஊடகத்துலேயும் சரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க பேர் வந்து இந்த சிஜேபி அப்படிங்கிறது. சிஜேபியில் முக்கியமாக வந்து நிறைய போராட்டங்கள் அவங்க வந்து முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க. ஆனாலும் இதில் குறிப்பிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படின்னா இந்த நீட் வினாத்தாள் கசிவு டெல்லியில் வந்து சிஜேபி பார்ட்டி வந்து போராட்டம், காலவரையின்றி போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து தடியடி நடத்தி கலைக்க பார்த்தாங்க, ஆனாலும் முடியல. ஆனால் அதனைத் தொடர்ந்து சென்னையிலேயும் வந்து இன்றைக்கி வந்து காலவரையின்றி போராட்டங்கள், கம்யூனிஸ்ட்டு, டைஃபு அந்த மாதிரி நிறையா வந்து திரைத்துறையும் சரி இன்றைக்கி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று பதவி விலகினாதான் இந்த மாதிரி வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தவறு வந்து இந்த நீட் தேர்வுனால தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல மாணவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஒரு நீட் தேர்வு அது நடந்தால் எல்லாமே வந்து சரியாயிடும், அதை ஒழுங்குபடுத்துவோம் தான் அந்த நீட் தேர்வை வந்து கொண்டு வந்தாங்க அந்த பிஜேபி கவர்மெண்ட்டு. ஒரு நீட் தேர்வு நடந்து முடிந்த பிறகு குறைஞ்சபட்சம் 10 மாணவர்களாச்சு சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இது கரெக்டாக நடத்துவோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த வினாத்தாளை கசிய விடுறது வந்து எந்த வகையில் அது ஏற்புடையதாக இருக்கும்னு தெரியல. ஒரு தேர்வை சரியாக நடத்த முடியாத இந்த கவர்மெண்ட்டு அந்த தேர்வை ரத்து பண்ணுறதை விட்டுட்டு இது மாதிரி முரண்டு பிடிக்கிறது வந்து இது வந்து எதிர்கால இந்தியாவுக்கு வந்து இது வந்து பெரிய பாதிப்பை உள்ளாக்கும். பல மாணவர்கள் வந்து அவங்க உயிரை வந்து விட்டுறாங்க. இந்த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த கோச்சிங் போகிறாங்க, எப்படியாவது அந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்றலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாருமே அதை படிக்கிறாங்க. பட் வந்து இந்த மாதிரி அது நேர்மையாக நடந்தால் பரவாயில்ல, நேர்மையாக நடந்தாலும் அது வந்து அதுக்கு நாங்கள் வந்து எந்த வகையிலும் நாங்கள் சப்போர்ட் கிடையாது சொல்கிறேன். அது நேர்மையாக நடந்தாலும் நடக்கணும். அந்த நீட் தேர்வு ரத்து பண்ணுறது வந்து அதுதான் வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும்னு நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை காரணம் காட்டி சிஜேபி பார்ட்டி வந்து காலவரையின்றி போராட்டங்கள், ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் வயதினர் வந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் முதல்வர் விஜய் அவர்களும் சரி சப்போர்ட் அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. எந்த ஒரு கட்சி தலைவர்களும் இந்த நீட்டுக்காக வந்து அவ்வளோக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராபஸ்டானது ஒரு போராட்டங்களோ ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி வந்து ஏற்பட்ட மாதிரி எனக்கும் தெரியல. சென்னையிலையும் சரி சிஜேபி பார்ட்டி வந்து தொடர்ந்து வந்து போராட்ட களங்கள் வந்து நடத்திட்டே இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு வந்து செவி சாய்க்காமல் இருக்கார். அதனை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். மற்றும் எதிர்கட்சிகளும் சரி ஒரு செவி சாய்க்காமல் ஏனோதானோ ட்விட்டு போடுறது, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆறுதல் கூடிய தர விஷயம் என்னென்னா, சினிமாக்காரங்க மட்டும்தான் இப்போ வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சினிமாக்காரங்க மட்டும் சப்போர்ட் பண்ணல. எங்கள் தலைவர் போய்ட்டு அங்கேயே போய் பார்த்துருக்காரு. நான் வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கேன். எம்பி திருமாவளவன் வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்களை போய் நேரில் சந்தித்து ஆதரவு சொல்லிட்டு வந்திருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக 27ஆம் தேதி திங்கட்கிழமை 234 தொகுதியிலையும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. அதனால் அரசியல் கட்சிகள் களத்தில் வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் நேற்று போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில். மற்றபடி மற்ற கட்சிகள் காங்கிரஸ், திமுக, மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிரதிநிதிகளை வந்து இந்த போராட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டியை தவிர மற்ற எல்லா கட்சியும் தமிழ்நாடு அளவில், அதே போல் கேரளாவில், கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் வந்து அவங்கவுங்க ஆதரவை இந்த நீட் தேர்வு எதிரான இந்த போராட்டத்துக்கு மாணவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக
ஒரு சைடு சிஜேபி அவர்களுடைய போராட்டம் இருந்தாலும் ஜனநாயகன் விஜய் அவர்களுடைய படமும் வெளியில் வந்திருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு போகிறாரு, அங்கே போக மாட்டேன்றார். அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? ஒரு இன்றைக்கி வந்து இப்போ தான் முதலமைச்சராக அவருக்கு நிறைய பணி சுமைகள் இருக்கும். இனிமேல் அதுக்கு வந்து அவங்க ஆதரவு தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க போல், ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி சிஎம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இனிமேல் தான் அவங்களோட நிலைப்பாடை வந்து அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ டிவிகேயோட நிலைப்பாடு வந்து நீட்டை எதிர்க்கணும் அப்படி தான் சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்காக ஒரு ராபஸ்டாக வந்து போராட மாட்டேன்றாங்களே. யார்? காங்கிரஸா? இல்லை டிவிக்கு இனிமேல் தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இனிமேல் தான் அவங்களோட நிலைப்பாடு எப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க நல்லா உறுதியாக அவங்களும் களத்துக்கு வருவாங்க. முக்கியமான கேள்வி, விசிகா தொல் திருமாவளவன் அவர்களோட இந்த எம்பி அந்த ஒரு போஸ்டிங்கை வச்சு நீட் தேர்வை ரத்து செய்ய முடியுமா, அழுத்தம் கொடுக்க முடியுமா? தலைவர் வந்து நாங்கள் 2 எம்பி இருக்கிறோம், எங்களுக்கான எவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியுமோ எல்லா தளத்துலேயும் தலைவர் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது எப்படின்னா நம்மளோட எண்ணிக்கை வந்து பார்லிமெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆனால் தான் அதுக்கான ஒரு தீர்வு, உண்மையான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக இப்போ வருங்காலங்களில் வர எம்பி எலெக்ஷனில் அதுக்கான முடிவை வந்து மக்கள் எடுப்பாங்கன்னு நம்ம இந்த மாதிரி போராட்டங்கள் வாயிலாக நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அது உறுதிப்படுது. கண்டிப்பாக இந்த சிஜேபி பார்ட்டி என்ன சொல்லி ஒரு முக்கியமான கோரிக்கைகளை என்ன முன் வைக்கிறாங்கன்னா, அந்த அமைச்சர் வந்து மத்திய அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமைச்சரை மட்டும் பதவி விலகினா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? அதுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று அதை பதவி விலகிறது தான் இதுக்கு வந்து அது முடிஞ்சிருமான்னு இல்லை. வரவங்க வந்து அதை இவர் பதவி விலகி வேற ஒருத்தர் பதவி ஏற்று வந்தால் அது சரியாக நடக்கும்னு அவங்க நினைக்கிறான். அதுக்காக தான் அது சொல்கிறாங்க. பிஜேபி பார்ட்டியோட முதல் வெற்றின்னு நீங்கள் கருதுறீங்களா? ஆமாம், இது நாடு முழுக்க இது பரவிட்டு இருக்கு. சிஜேபின்னு ஒரு பார்ட்டி, அதுக்கு முன்னாடி வாங்சுக் அவரை வந்து ப்ரொட்டஸ்ட் 26 நாள் ப்ரொட்டஸ்ட்டு, அவருடைய ப்ரொட்டஸ்ட்டை தொடர்ந்து தான் இந்த சிஜேபி பார்ட்டி இதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் கிரெடிட்ஸ் வந்து போத் 2 பேருக்குமே அது போகும். இந்த வாங்சுக் அவருடைய உடல்நிலையை பார்க்காம அவர் வந்து 26 நாள் வந்து இந்த மாணவர்களின் உயிருக்காக அவர் வந்து இன்னைக்கு அவர் எடுத்த முன்னெடுப்பு தான் இன்னைக்கு நாடு முழுக்க இந்த போராட்டம் பற்றி எரியுது. இப்போ கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட்டில், டெல்லி ப்ரொட்டஸ்ட்டில் மாணவர்கள் மேலே கை வச்சது நீங்கள் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் குறிப்பாக பெண்கள் மேலே? இல்லை, அது வந்து பெரிய அரசு வன்முறை. அது வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுடைய வன்முறை தான். அது மாதிரியான அணுகுமுறை வந்து ஏற்புடையதில்லை. அது ரொம்ப தப்பு. அதுக்கு இப்போ வந்து காம்பன்சேஷன் தரதா வந்து சொல்லியிருக்காங்க போல். இன்றைக்கி வந்து அவர் வாங்சுக் அவரை வந்து அந்த 2 மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர்ஸ் பார்த்துருக்காங்க. பார்த்து வந்து இந்த மாதிரி அவங்க மேலே போடப்பட்ட வழக்கு, மற்றபடி அவங்களுக்கு எனி காம்பன்சேஷன் எல்லாமே கொடுக்குறதா வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவரும் அந்த ஃபாஸ்டிங்கை முடிச்சிருக்காரு. முக்கியமான செய்தி குறிப்பு, ஒரு 20 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு மத்திய அரசு வந்து என்ன பதில் சொல்ல போகுது? மத்திய அரசு அதுக்கு யார் காரணமோ அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த போலீஸ் பர்சனல்ஸ் மேலே வந்து குல வழக்கு பதிவு செய்து அவங்க வந்து அதுக்கான ஒரு இதை ரெமெடி கொடுக்கணும். அது இந்தியாவில் மிக முக்கியமான 2 விஷயங்கள் தான் வந்து ஒரு பேக் போன் ஆஃப் த இந்தியான்னு சொல்ல வருது. கல்வி ஒன்று, விவசாயம் ஒன்று. கல்வி அப்படின்னா பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தான். இன்றைக்கி அவங்களவே போராட தூண்டுற இந்த பிஜேபி கவர்மெண்ட் எந்த விதத்தில் அடுத்த ஆட்சிக்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபி வந்து அதுதானே அவங்களுடைய இன்றைக்கி வந்து அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அவங்க எது செய்தாலும் வந்து சரின்னு தான் இன்றைக்கி. இப்போ அடுத்ததாக ஒரு மசோதா வந்து கொண்டு வராங்க. அவங்க இந்த எப்படி வந்து மருத்துவர்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வோ, அதுபோல் சட்டம் படிக்கிறது சட்ட மாணவர்களுக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு மசோதாவோ அவங்க வந்து தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அவங்க இது போன்ற வந்து அந்த வர்ணாசிரமத்தின் வழியாக அவங்க வந்து அந்த நடைமுறையை அவங்க வந்து இந்த கல்வி முறையில் கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் செய்யுது. இது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவில் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து டாக்டர் ஆயிடுறாங்க, எல்லாரும் வந்து இன்ஜினியர் ஆயிடுறாங்க, எல்லாரும் வக்கீல் ஆயிடுறாங்க. இதை வந்து தடுக்கணும், குலக்கல்வி முறையை கொண்டு வரணும். அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பலகால திட்டம், 100 ஆண்டு கால திட்டம். அதை நடைமுறைப்படுத்துகிற வேலையை தான் பிஜேபி இப்போ செய்துட்டு இருக்காங்க. டெல்லியில் இருக்க உச்சநீதிமன்றமும் சரி, உயர்நீதிமன்றமும் சரி, மாணவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஆப்போசிட்டாகவே வந்து ஒரு அறிக்கைகள் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு நீதிபதி என்னடான்னா ஒட்டுண்ணிகள், கரப்பாம்பூச்சி, இந்த கரப்பாம்பூச்சிங்கிற அந்த பெயரை பயன்படுத்தினால தான் இவ்வளோ பெரிய வந்து ஒரு டென்சிட்டியோட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று உருவாகிருக்கு.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் வீடியோ போட்டாலும் நீங்கள் என்னதான் போராட்டம் பண்ணாலும் எனக்கு அதை பார்க்குறதுக்கெலாம் வந்து நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நீதிபதி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? இது நீதிபதிகள் மேலே கருத்து சொல்வது வந்து ஏற்புடையதாக இருக்காது. அவர் பற்ற வச்ச நெருப்பு தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க பரவி கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது ஏற்புடையதான கருத்து. அது நீதிபதிகளை வந்து நம்ம வந்து வி ஷுட் நாட் கமெண்ட் த ஜட்ஜஸ். இல்லை, நம்ம நீதிபதிகள் மேலே எந்த ஒரு கருத்துக்களை வைக்க முடியாது. அது வந்து கரெக்டான ப்ரோட்டோக்கால் இருக்குது, டெமோக்ராசிலையும் இல்லை. ஆனாலும் நம்ம கருத்துக்கள் சொல்லலாம்ல. ஒரு நீதிபதியே, ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியே இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கிறார். இருக்கிறதுலேயே ஒரு உயர் பதவினா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான். அவர் வந்து இந்தியாவின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவருடைய கருத்து தான் இன்றைக்கி வந்து நாடு முழுக்க பரவி இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் நாடு முழுக்க பரவுனதுக்கு அவரு ஒன் ஆஃப் த ரீசனாக ஆகிட்டார். பட் அவர் வந்து இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம அது அவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பது அது ஏற்புடையதாக இருக்காது. இதனைத் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை கசிவு, அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இன்னைக்கு பரவலாக பேசிக்கிட்டு இருக்க, பரவலுன்னு கூட கிடையாது, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து லாக்அப் டெத். சரிங்களா? நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு வாலிபர் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்காரு தென்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்ச்சியாக நம்ம 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க வாரத்துக்கு 2 இடக்க இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இது காவல்துறைக்கே ஒரு கருப்பு புள்ளி நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது வந்து தொடர் கதையாகவே இருக்குது. இது நம்ம ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரான செயலில் வந்து இந்த போலீஸ் அட்ராசிட்டி, இது வந்து போலீஸ் வந்து அரசு பயங்கரவாதம், இதுவும் ஒரு அரசு பயங்கரவாதம் தான். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, எல்லா பவர்ஸும் அவங்க கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இதை பண்ணுறாங்க. அவங்கள ஒரு கட்டுப்படுத்தணும். இப்போது ஆட்சியாளர்கிட்ட தான் அதனுடைய முழு சுதந்திரமும் அதிகாரமும் இருக்குது. இது வந்து போலீஸ் துறை வந்து முதலமைச்சருக்கான துறை. அவர் நேரடி தலையிட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடுறவங்க கடும் நடவடிக்கை எடுக்கணும். அந்த காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணணும். உடனடியாக கொலை வழக்கு பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இல்லை, எந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தால் காவல்துறையினர் வந்து பயப்படுவாங்க? காவல்துறையினர் வந்து நீங்கள் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அவங்க வந்து கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க நினச்சிக்கிறது என்னென்னா, அவங்க வானளாவிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது, அவங்க என்ன வேணால் பண்ணலான்ற. இதுக்கு வந்து என்னென்னா ஜுடிஷியரி சிஸ்டம். இப்போ வந்து ஒருத்தரை கைது பண்ணி ஒரு நீதிபதி அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க நீதிபதி கிட்ட கொண்டு போகும். அந்த நீதிபதி இவங்க சரியா, இவங்க குற்றவாளியா, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணணும். சில நேரங்களில் வந்து மெக்கானிக்கலாக வந்து ரிமாண்டு கொடுத்துட்றாங்க. இந்த தம்பியை அடிபட்டிருக்க இந்த தம்பியை வந்து ரிமாண்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் அவரை சிறைக்கு அனுப்புவாங்க. அப்போயே இவர் மேலே காயம் இருக்குது, இவர் காயம் இருந்தால் இவங்க வந்து சிறைப்படுத்திருக்கக்கூடாது. அதை வந்து சில நீதிபதிகள் வந்து ஐ மீன் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து அதை வந்து கொஞ்சம் அது மெக்கானிக்கலாக இல்லாமல் அதை ஆய்வு பண்ணி அவங்கள ரிமாண்டுக்கு கொடுக்கணும். அந்த நடைமுறையை கொண்டு வரணும். இது அவங்க தான் அதை நெறிப்படுத்த முடியும். கண்டிப்பாக. இப்போ அஜித்குமார் கொலை வழக்கு, காவல்துறையினால் கொல்லப்பட்ட அஜித்குமார் கொலை வழக்கு மாதிரியே இந்த பையனும் வந்து கேஸ் வந்து அப்படியே மாறுமா? ஏன்னா வந்து அந்த பையனே வந்து கன்ஃபெஷன் கொடுத்துருக்கான். அப்படி ஆமாம், இது உறுதியாக மாறும். இது வந்து அவன் வந்து டையிங் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி யார் அடித்தாங்க என்ன இது எல்லாமே வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. உறுதியாக வந்து அது குற்றவாளிகள் வந்து கடும் தண்டனைக்கு உட்படுவாங்க. அவங்க இதே மாதிரி அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்களும் வந்து சிறைக்கு போவாங்க. இது உறுதியாக நடக்கும். விசிகா வந்து இந்த கஸ்டோடியல் டெத்தில் எந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு? விசிகாவுடைய நிலைப்பாடு என்பது எப்பவுமே வந்து அது அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக தான். நாங்கள் அங்கங்கே வந்து ஆர்ப்பாட்டம், இதுக்கும் தலைவர் வந்து இனிமேல் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பார். அது இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் என்ன திட்டங்கள் அரசுக்கு நாங்கள் என்ன முன்னாடி நீ எடுத்து வைக்கிறீங்க? ஏன்னா இப்போ உங்கள் சைட்லேருந்து ஒரு அமைச்சர் வந்து உள்ளுக்குள்ளே அமைச்சரவையில் இருக்கார். இவர் மூலயமா என்ன ஒரு இது அப்படின்னு நான் கேட்குறேன். முன்னெடுப்பு என்ன? இது மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அது என்னென்ன பண்ண முடியுமோ அது அவங்க செய்வாங்க. அது இந்த மாதிரி காவல்துறையினர் வந்து அடித்து கொல்லப்பட்டவர்களுக்கு வந்து காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு இவ்வளோ ரூபா வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தித்தாள்களில் காசுக்கும் உயிருக்கு ஈடாகுமா? கண்டிப்பாக அது எந்த வகையிலும் ஈடாகாது. பட் ஒரு விக்டிம் காம்பன்சேஷன்றது வந்து அது சட்டத்தில் இருக்குது. அதை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது ஒருத்தர் கொண்டுட்டு கொடுக்கறது வந்து அது எந்த வகையிலும் அது அந்த உயிரை ஈடு செய்ய முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா, இப்போ காவல்துறை மரணமாக இருக்கட்டும், சிஜேபி பார்ட்டியோட போராட்ட களமாக இருக்கட்டும்,
எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் தானே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் அது நீர்த்து போயிடுது. அந்த நீர்த்து போனதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த பிரச்சனை வரும்போது அதை நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, ஒட்டுமொத்த சிஸ்டமில் இருக்க மாற்றம் நிகழ்ந்தால் தான் அதை வந்து தடுக்க முடியும். 1967 ஒரு மாற்றம் நடந்துச்சு. பெரிய பெரிய முதலாளிகள், நில சுமந்தார்கள், அவங்க தான் வந்து ஒரு ஆட்சிக்கு வர முடியும், அரசியலுக்கு வர முடியும், அதை உடைச்சி எளிய மக்களும் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்னு பேரறிஞர் அண்ணாதுரை வந்து அதை உடைச்சார். அதுக்கு பிறகு 67க்கு பிறகு இந்த 2 திராவிட கட்சிகள் ஆட்சியை ஒழிச்சு கட்டிட்டு இன்றைக்கி வந்து முதல்வர் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதாவது உங்களோட நிலைப்பாடு என்னென்னா, ஒன்று மாற்றம் செய்யணுமா நீக்கணுமா? அதில் இருக்க ப்ரோட்டோக்கால், இப்போ நீட்டில் இருக்க ப்ரோட்டோக்கால் சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நீட் தேர்வை எராடிகேட் பண்ணணும். அந்த ஒரு நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது, ஒரு கடுமையான தேர்வு அது. அதுதான் நான் ஏன்னு கேட்குறேன். இந்த நீட் தேர்வுனால இன்னைக்கு நிறைய வந்து பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு ஆட்டோ தொழிலாளி, ஒரு சலவை தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளி. இல்லை, அதை வந்து எளிமையாக்கணும் தான் சொல்கிறோம். அது ரொம்ப கடுமையாக இருக்குது. ஒரு மூக்குத்தி, ஒரு கம்பல் போட்டு போய் ஒரு பொண்ணு வந்து எக்ஸாம் எழுத போகிற பொண்ணு, அதில் என்ன அவங்க கொண்டு போக முடியும்? அந்த நீட் தேர்வை வந்து உளவியல் ரீதியாகவும் அதை வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது மாணவர்கள் மத்தியில். அதை எளிமையாக்கணும்னு தான் சொல்கிறேன் நான். அதை ரத்து பண்ணலாம் அல்லது எளிமையாக்கணும். இல்லை, அதைத்தான் ரத்தா இல்லை வந்து எளிமையா? ரத்து தான் அதுக்கான தீர்வாக இருக்கும். அது எளிமையாக இவங்க பண்ண மாட்டாங்க. பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கவங்க தான் 50 லட்ச ரூபா கொடுத்து பிடிஎஸோ எம்பிபிஎஸோ. இல்லை, இந்த கோச்சிங் படிக்கிறதுக்கு நிறைய செலவாகுது இல்லை உங்களுக்கு? இந்த கோச்சிங் வெளியில் படிக்கிறாங்க, அதுக்கு நிறைய செலவாகுது. அரசு பள்ளிகளில் இப்போ நீட் கோச்சிங் வந்துருச்சு முக்கால்வாசி பள்ளிகளில். இல்லை, அது வேறு வழி இல்லாமல் அதை கொண்டு வந்திருக்காங்க. அது வேறு வழியில் என்ன பண்ணுறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எப்படி நம்ம வந்து அதை போய் அதை டேக்கிள் பண்ண முடியும்? அதுக்கு வந்து அது வந்து அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தா தானே அதை அவங்க டேக்கிள் பண்ண முடியும். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மாதிரியே யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸும் இன்றைக்கி வந்து வெளியே இருக்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு 3-5 ஆண்டுகளில் நம்ம பார்த்துருப்போம். அது எந்த வினாத்தாள் கசிஞ்சாலும் அது தப்பு தான். அதுக்கு பொறுப்பேற்று அவங்க யார் அந்த அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்கள மாற்றணும். விஷயங்களும் கொஞ்சம் ஒரு நீர்த்து போயிடுச்சு. ஓரளவுக்கு அதுக்குண்டான வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஏன் இந்த நீட் தேர்வு மட்டும் இவ்வளோ பேர் பேசுறதுக்கு உண்டான காரணம் என்ன? இது வந்து ஒரு கனவு இல்லை. அது என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு டீனேஜ் பருவத்திலேருந்து ஒருத்தவங்க காலேஜுக்கு போகிறாங்க. சின்ன பசங்க, அவங்க வந்து ஒரு சின்ன வயசுல டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையோடு அவங்க வராங்க. அதை படிக்கிறாங்க, அதில் தோல்வி அடைஞ்சிடறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதில் தானே உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருக்குது, சூசைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. திடீர்னு மாடியிலேருந்து குச்சி இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா கனவு கலைஞ்சி போச்சுன்றாங்க, அவங்க கனவு கலைஞ்சி. அது ஐஏஎஸ் எக்ஸாமும் ஐபிஎஸ் எக்ஸாமு பேப்பர் கசிஞ்சிச்சு, அதனால சூசைட் பண்ணி யாரும் சொல்லலையே. இதில் தானே உங்களுக்கு வந்து பல சிக்கல் இருக்குது. நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல இப்போ குழந்தைகளுக்கு. அது எதுக்கு எப்படி அந்த முடிவுக்கு வராங்கன்னா, இது எண்டு இதை நான் ஓவர் கம்மே பண்ண முடியாது, அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு அந்த குழந்தைங்க வந்துடுது. விடிய படித்தாலும் வெளியே அமுச்சு விட்ருவாங்க. ஒரு டைம் முன்ன பின்ன ஆனாலும் வெளியே வந்துடுறாங்க. அது கிளியரே பண்ண முடியல அவங்களால. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறாங்க, 2 வாட்டி ட்ரை பண்ணுறாங்க, 2 வருஷம் போயிடுது, 3 வருஷம் வீணாக போயிடுது. அது முடியவே இல்லை. இது முடிச்சாதான் போக முடியும், நம்மளால முடியவே முடியாதுன்ற ஒரு இதுக்கு போய் தான் அவங்க அதை இறந்து போயிடுறாங்க. அந்த முடிவு வந்துடுறாங்க, சூசைடு முடிவுக்கு வந்துடுறாங்க. கடைசியாக என்ன சொல்ல வரீங்க? நீட் வந்து எங்களுக்கு வேணாம், நீட்டும் வேணாம், மோடியும் வேணாம். நன்றிண்ணே. நன்றி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20